நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழ்நாடு காவல்துறையில் முதல் நிலை பெண் காவலராக பணிபுரிந்து வருகிறேன். எல்லாரும் என்கிட்ட ஆர்வமாக கேட்டுட்டு இருந்த விஷயம், அக்கா நோட்டிஃபிகேஷன் எப்போ வருது? லாஸ்ட் வீடியோ வந்து நான் என்னைக்கு போட்டேன், நம்மளுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறோன்றப்ப விட்டேன். அடுத்து வந்து கண்டிப்பாக வந்து கால்ஃபருக்கு தான் விடணும்னு நினச்சேன். இனிமேல் டெய்லி வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்துடும். நமக்கு வந்து அறிக்கை நாள் வந்து இன்றைக்கி, இணைய வழி விண்ணப்பம் நாளையிலேருந்தே தொடங்க போகுது, சரிங்களா? கடைசி நாள் வந்து 21/9 வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சரிபார்க்க வந்து அங்கிட்டிருந்து ஒரு 4 டேஸ் கொடுத்துருக்காங்க, சரியா? தேர்வு நாள் வந்து 9/11, அதாவது நவம்பர் மாதம் வந்து நமக்கு எக்ஸாம் டேட் வந்து சொல்லியிருக்காங்க, சரியா? இதுவரை படிக்காமல் இருந்தேன், ஐயோ கால்ஃபர் ஆயிடுச்சு, இனிமேல் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி இனிமேல் யோசிக்காமல் தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கள், படிக்க ஆரம்பிங்க. வேக்கன்சி வந்து எவ்வளோன்னு பார்க்கலாம். இதில் வந்து ஏஆர் அப்படின்னு சொல்லி தனியாக மென்ஷன் பண்ணாமல் ஜென்ரலாகவே வந்து காவல்துறை அப்படின்னு சொல்லிட்டு 2ஆம் நிலை காவலர்கள் வந்து 2833 பேரும், சிறைத்துறை அதாவது ஜெயில் வார்டனுக்கு வந்து 180 பேரும், இது வந்து காமனாக வந்து மென் அண்ட் உமன், தீயணைப்புக்கு வந்து 631 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க, கால்ஃபர் வந்து நமக்கு பண்ணியிருக்காங்க, சரியா? அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வார்டு கோட்டாலாம் இருக்காக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. வார்டு கோட்டா இருக்குது பாருங்கள். 10% வந்து வார்டு கோட்டா வந்து 3க்குமே கொடுத்துருக்காங்க, சரியா? அடுத்து வந்து விளையாட்டு வீரர்கள், ஸ்போர்ட்ஸ் மேன், உங்களுடைய சி சர்டிஃபிகேட்டு, பி சர்டிஃபிகேட் அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பக்காவாக நீங்கள் அப்ளை பண்ணி ஈஸியாக வந்து போலீஸ் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஆதரவற்ற விதவைகள், விடோயர் இருந்தீங்க, உங்களுக்கு ஏஜ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.